ஹாய் கைஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ட்ராமா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஏனோ தானோன்னு போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனோட லைஃப்பில் திடீர்னு ஒரு மாற்றம் நடக்குது. ஸோ இந்த மாற்றத்தால் நம்ம ஹீரோனோட லைஃபே மாறி போகுது. ஸோ அப்படி என்ன மாற்றம் நடக்குது, எதனால, யார், ஸோ இது எல்லாத்தையுமே கதைக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் இங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் ஒரு கம்பெனிக்கு சிஓவாக இருக்காங்க. ஸோ காலையிலேயே வந்துட்டு அப்படியே ஆஃபீஸில் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ தான் ஒருத்தர் வந்துட்டு இன்டர்வியூக்கு வரான். சரின்னு சொல்லிட்டு உன்னோட ப்ரொஃபைல கொடுன்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தா அதில் வந்துட்டு ஒரு ரிங் இருக்கு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி உன்னை லவ் பண்றேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்ணிடுறான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் விழுந்துடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட போனான். அப்பதான் நம்ம ஹீரோயின் சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனும் ஒரு பேரு சொல்றான். நோர் எங்ஜிங்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னது புரியல, திரும்ப சொல்லு அப்படிங்கிறப்போ நோர் எங்ஜிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். என்ன சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்பான். பக்கத்துல பார்த்தா அங்க இருக்க ஸ்டாப்ஸ் எல்லாருமே அதே வார்த்தையை சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் கொண்டுமே புரியல, அப்படியே மண்டை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு கண் முழிச்சு பார்த்தா இது வந்து ஒரு கனவு. ஸோ என்னன்னா, நம்ம ஹீரோயின் பஸ்ல போகும்போது நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க போலாம். அப்பதான் இந்த கனவு வந்திருக்கும். நம்ம ஹீரோயின் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அது மட்டும் இல்லாம படிச்சுட்டு ரொம்ப நாளா படிச்சதுக்கு வேலை கிடைக்காம கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு திரும்ப படிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் தான் நம்ம ஹீரோயின். ஸோ அதனாலே அவங்களுக்கு சரியா யாரும் மதிப்பு தர மாட்டாங்க. இப்போ கூட எங்க போறாங்க அப்படின்னா காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னைக்கான கிளாஸ் அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பஸ்ல வந்திருப்பாங்க. அப்பதான் படுத்து இந்த மாதிரி கனவு வந்திருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி கிளாஸ் வந்தா அந்த வார்த்தையை நம்ம ஹீரோனை கலாச்சி விட்டுறான். என்னன்னா அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் இங்க பாருங்க, உங்களுக்கு படிச்சதுக்கான வேலை கிடைக்கல அப்படின்னா வெக்ஸ் ஆகாதீங்க. இங்க பாருங்க மேடத்தை பாருங்க, எப்படி வேலை கிடைக்கலனாலும் திரும்ப அவங்களுக்கு என்ன தோணுது படிச்சுட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்களும் படிச்சுட்டே இருங்க. படிப்புல புலி படிப்புல ஜாம்பி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மள புகழ்ந்துதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தேங்க்யூன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினுக்கு அந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கான். அதுக்கப்புறம் அவ சொல்றா, ஏண்டி ஒன்னு அவன் கலாய்ச்சி பேசிட்டு இருக்கா, நீ படுங்க சிரிச்சு தேங்க்யூ சொல்லிட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்ல, கலாய்ச்சா பேசணும் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே, உனக்கு தெரியாது அவன் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவன் உன்னை கேவலமா கலாய்ச்சி பேசுறான் எல்லாரும் முன்னாடி, நீ சிரிச்சுக்கிட்டே வரன்ற மாதிரி அவ வேற சொல்ல, உடனே நம்ம ஹீரோன் கோவம் வந்துடுது. அவனைய அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தான். அவன் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். இன்னைக்கு உனக்கு இருக்கடா சொட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனா அவனை ஒரு டோக்கனை கொடுத்து, இந்தம்மா ஒரு 3-4 மாசத்துக்கு நீ வந்துட்டு ஃபீஸ் கட்ட தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஸ்பான்சர் பண்ணி அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் சொல்ல வேணும். ஓகே சார், இதை நான் வாங்கிக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோலாம் எனக்கு திட்ட தோணுதோ எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு திட்டுங்க, பாராட்டி பேசுங்க, என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு இவ்வளோ திட்ட முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா தங்கச்சி 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும் தான், தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சி நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில இருக்கான். அவங்க அக்காவுக்கு மட்டும் தான் வேலை இல்லாம அவங்க படுக்கு திரும்ப படிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ கூட அவன் தங்கச்சி என்ன பண்றா அப்படின்னா ஹீரோயின் கிட்ட ஒரு டிக்கெட் ஒன்று கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம ஒரு தங்குறதுக்கான ஹோட்டலுக்கான ரசீதையும் கொடுக்கும் போது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஐலாண்ட் போறதுக்கான ஃபிளைட் டிக்கெட், அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஹோட்டலில் தங்குறதுக்கான எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் ஓகேடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேட்டை பார்க்குறாங்க. அது ஒரு ஃபிக்ஸடான டேட் என்ன அப்படின்னா அந்த டேட்டில் தான் இவ தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இந்த உங்க கல்யாணத்துக்கு அதுமா என்ன அனுப்புற பத்தியா, ஸோ 2 நாள் கழிச்சு நான் போகிறேன், வேறு டேட் மாற்றி கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் என் தங்கச்சி சொல்கிறா, இங்கே பாரு நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இந்த டேட்டில் போட்டு கொடுக்குறேன், ஒருங்க கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எழுது, என்னடி இப்படி பேசுகிறா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல, அக்கா அதை நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற இடம் பெரிய இடம், அங்கே போயிட்டு இவளுக்கு வேலை இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் நல்லதுமா நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா, அதனால தான் சொல்கிறேன், நீ அங்கே போயிட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு வா, அதுக்குள்ளே என் கல்யாணமும் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள ஹர்ட் ஆகிறாங்க. இருந்தாலும் வெளியே காமிச்சிக்காம சரிமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. என்னன்னா தங்கச்சி நல்லா படிச்சுட்டு வேலையில் இருக்கா, லவ் மேரேஜ் பண்ணிக்க போறா போல இருக்கு. ஸோ அதனால அக்கா இங்க இருந்தா ஏதோ அவமானமா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் ரூம்குள்ள வந்து படுத்துட்டு அப்படியே அவர் சொன்னதே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட என்ட்ரி. நம்ம ஹீரோ பத்தி சொல்லணும் அப்படின்னா அவரு வந்துட்டு ஒரு டெவலப்பர். இப்ப கூட ஏஐ டெவலப் பண்றதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. ஒரு 3 நாட்டோட இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஏஐ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண போறோம், ஸோ அதுக்கு வந்து என் கூட யார் டீலிங் வச்சுக்கிறீங்க அந்த மாதிரிலாம் கேட்டா அதுக்கு வந்து எல்லாருமே ஒரு அமௌண்ட் வந்து கோட் பண்றாங்க. அப்பதான் வந்துட்டு இந்த அரபு நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவர் ஒரு ஃபிக்ஸடான அமௌண்ட் சொல்றாரு. அது வந்து ஹீரோக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. சரி ஓகே நான் வந்து உங்க கூட டீலிங் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அவர் வந்துட்டு ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன அப்படின்னா இதே கொரியாவில் இந்த மாதிரி டெவலப்பர்லயே இன்னொருத்தர் வந்து ரொம்ப கை தேர்ந்து வராமா, ஸோ அவர் கூட நீங்க சேர்ந்து இந்த டீலிங் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் பேர் வந்து கிம், இதே கொரியாவில் தான் இருக்கான்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மீட்டிங் அதோட முடிச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ நான் எங்க போயிட்டு அந்த கிம்மை தேடுறது, என்ன பண்ணலாம், நம்ம தனியா பண்ணலான்னு பார்த்தா பெரிய அளவில் அமௌண்ட் கிடைக்கும், இவனுங்க என்னடானா கிம்மு கும்முனி அவங்க கூட சேர்ந்து பண்ணணும்னு சொல்றானுங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோட தம்பி ஒருத்தன் வரான். வந்துட்டு என்ன சொல்றானா என்னாச்சு சக்சஸா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் அவங்ககிட்ட இந்த கிம் மேட்டரை பத்தி சொல்லி அவன் எங்க இருக்கா என்னன்னு சொல்லி கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு அவன் அங்கே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளப்புக்கு வராங்க. அங்க வந்தா இவன் கூட வந்தவன் அவன் போயிட்டு பொண்ணுங்க
கூட நல்லா உரசி பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருடைய தாட் எல்லாமே இப்போதைக்கு என்ன அந்த பிஸ்னஸ் எப்படி வந்து டீலிங் முடிக்கிறது, ஸோ இந்த கிம்மை தேடி கண்டுபிடிச்சி எப்படி முடிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூப்பிட்றான், வந்து என்ஜாய் பண்ணுறா அப்படின்ற மாதிரி, போடா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். இதுதான் நம்ம ஹீரோட கேரக்டர். மேபி என்னன்னா அவருக்கு வந்து இந்த பொண்ணுங்க லவ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் வந்து தாண்டி எல்லாமே பிஸ்னஸ் நல்லா பண்ணணும், ஸோ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், ஸோ இந்த மாதிரி தான் அவர் வந்து யோசிச்சுட்டே இருப்பார். எந்த டைம் பணம் நிறைய சம்பாதிக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும், ஸோ இந்த மாதிரி. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு யார் அப்படின்னா ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வீட்டில் பார்த்துருக்க பொண்ணு. சரி ஓகே நம்ம 2 பேரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து சொல்லன்னு வந்தா, ஹீரோக்கு எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஓகே சொல்ல, உனக்கு யார் சொன்னான்ற மாதிரி கேட்க, உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் பேசிக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல, அவங்க பேசிக்கிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, நான் தானே பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அவெல்லாம் விடுற மாதிரி இல்லை. அவள் தான் நம்ம ஹீரோக்கு கிஸ் பண்ணலாம் சொல்லிக்கிட்டு வந்தா, நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்ன லிப்ஸ்டிக் போட்டிருக்க, கொஞ்சம் கூட மேட்சே இல்லாமல், அந்த மாதிரி தான் நீ நானும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இது கேட்டோன்னே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஓகே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அனுப்பிவிட, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு மொட்டை மாடியில் ஒருத்தர் வந்து குடியிருப்பார் இவங்க வீட்டுக்கு மேலே. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு கை குழந்தை இருக்கும். அவங்க பொண்டாட்டி வந்துட்டு இவரை கூட சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க போல இருக்க, 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இவரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு இவருடைய குழந்தை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன் அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ கூட ஒரு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி விட அவள் கல்யாணத்தில் நீ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் உன் தங்கச்சி கொஞ்சம் திமிரு அதிகம் தான், என்ன படிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்கால, அதை பற்றிலாம் நீ ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஃபீல்லாம் பண்ணலாம், இருந்தாலும் இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புலம்பிட்டே இருப்பாங்க. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவன் கூட கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தான், ஸோ அதனால ஹீரோக்கு பதிலாக இவனை ஹீரோவாக போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அவள் படிச்சுட்டு வேலைக்கு போறன்ற திமிரு மட்டும் இல்லை, அழகா இருக்குன்ற திமிரு கூட அவளுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு இவன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. சிரிக்காதீங்க, நானும் லவ் பண்ணும்போது அழகா தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ஹீரோயினுமே லவ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இப்போ பிரேக்கப் ஆயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஐலாண்ட் போடலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து ஏர்போர்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. என்னன்னா இவங்களுக்கு எப்படி பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா, ஸோ இவங்க வந்து காலேஜ் படிக்கும் போது நல்லா தான் அழகாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் என்னன்னா இவங்களுடைய மிடில் கிளாஸ் லைஃப் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயே தெரியும்ல, அது மட்டும் இல்லாமல் சோடா பட்டி ஸோ இப்படிலாம் இருக்கும் போது இவங்க வந்து ஒருத்தன் லவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவன் வந்துட்டு உன்னோட தோற்றம் சரியில்லை, நீ சோடா பட்டிலாம் போட்டிருக்க, பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் அழகா இருந்தா இப்போ நல்லா இல்லைன்ற மாதிரி தோற்றத்தை வச்சு வேணான்னு சொல்லியிருப்பான். நீ என்னடா என்ன வேணான்னு சொல்றது, நான் உன்னை வேணான்னு சொல்றேன், நீ எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல தான் அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை அப்படியே நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். அதே ஏர்போர்ட்ல நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி தான் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு. ஸோ என்னன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு கிம்மன் ஒரு டெவலப்பரை பார்க்கணும்ல, அந்த டெவலப்பரும் இந்த ஐலாண்ட்ல தான் இருக்கதா சொல்லியிருப்பாங்க. சரின்னு அவர் மீட் பண்றதுக்கு தான் நம்ம ஹீரோவும் அதே ஐலாண்டு கிளம்ப. இப்போ 2 பேருமே அந்த ஐலாண்ட் வந்து சேர்றாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னு சொல்லி தெரியாது இல்லையா, அதனால நம்ம ஹீரோ கார்ல பின்னாடி வர நம்ம ஹீரோ அப்படியே நடந்து பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க அந்த அழகை ரசிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும்போது அவன் தம்பி கால் பண்றான். கால் பண்ணி என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நீ அவனை பார்த்தோன்னே நான் தான் இந்த மாதிரி தான் இந்த வேலைக்கு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிடாத, ஏன்னா எடுத்தோடனே சொன்னோம்னா அவன் முடியாதுன்னு சொல்லிடுவான். அதனால கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகி அவன் வந்து ஓகே சொல்ல வை அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, ஓகே விட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இங்க போங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துல ஒரு பார்க் மாதிரி இருக்கு, அந்த பார்க்ல வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. சிலரும் ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருப்பாங்க. என்னடா இது எங்க பார்த்தாலும் ஜோடி ஜோடியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்குமா, சரி ஓகே நம்ம போய் தனியாக எங்க நின்றுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இது தனியா நின்றுட்டு இருக்கும் போது அங்க வந்துட்டு ஒரு குரங்கு சிலை மாதிரி இருக்கு. அதை அப்படியே போட்டோ எடுக்கலாம்னு எடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கான். இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட ஸ்கூல் மேட் போல இருக்க, ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க. பார்த்தோன்னே நீ தானேன்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதை அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் இந்த பொண்ணு கூட ஒருத்தன் வந்திருப்பான். நம்ம அந்த பொண்ணுடைய லவர் அம்மா யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட முன்னாள் காதலன். நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு பண்ணலாம், அவன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அது மட்டும் இல்லாம 2 பேருமே தெரியாத மாதிரி பேசிக்கிறாங்க. என்னன்னா அந்த பொண்ணும் நம்ம ஹீரோனும் ஃப்ரெண்டு, ஆனா அந்த பொண்ணோட லவரும் நம்ம ஹீரோனோட லவர் தான். என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்க. அப்ப இந்த பொண்ணு கேட்கறா, என்னடி நீ தனியா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோனா ஆமான்னு சொல்ல வரும்போது இவன் வேற பக்கத்துல இருக்கானே, என்கிட்ட என்ன சொல்லி பிரேக்கப் பண்ணிருப்பாங்க, நான் உன்னை விட ஒரு நல்ல நிலைமைக்கு வரேன்டா, மிடில் கிளாஸ் பார்த்து தானே என்ன வேணான்னு சொன்னேன், என் தோட்டத்தை பார்த்து தானே வேணான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஸோ அவன் எப்படி விட்டுட்டு போனானோ அப்படியே தான் இருக்காங்க. ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நான் என் பாய் ஃப்ரெண்டோட தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் பார்த்துட்டு இருக்கட்டும்ன்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோயின் பிரேக் பண்ணும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ அதே தான் இப்பயும் போட்டிருப்பாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே என்னடா இது என் நேரம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ அவன் சொல்றான், சரி ஓகே உங்க பாய் ஃப்ரெண்ட் கூப்பிடுங்களா, நம்ம வேணா நைட் டின்னர் ஒன்றா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல அவர் வந்துட்டு கொஞ்சம் பிஸியா இருக்காரு, ஸோ டின்னர் கூப்பிட்டு அவர் வருவாரா என்னன்னு தெரியல, நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டே இருக்கும்போது ஃபோனே வந்திருக்காது, ஃபோனை தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து நல்லா போதை போட்டுட்டு என் வாழ்நாளில் நான் யாரை மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிடும் அவனே என் கண்ணு முன்னாடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கேன். இப்போதான் அவங்க அம்மா கால் பண்றாங்க.
சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இவங்க தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுதுல்ல, ஸோ நீ எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லியிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருப்பாங்களாம்மா. ஸோ அந்த காசில் வந்துட்டு நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், ஸோ அந்த கிஃப்ட்டை நீ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ வந்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல